கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே திருமலை ரெட்டிப்பட்டியில் பகவதி அம்மன் பட்டவன் சாமி திருவிழாவை முன்னிட்டு மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி, கரூர் உட்பட 4 மாவட்டங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள், 600 வீரர்கள் பங்கேற்றனர். ஆயிரக்கணக்கானோர் இந்த வித்தியாசமான நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். வரையாடு கணக்கெடுப்பு காரணமாக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் விதிக்கப்பட்டிருந்த சுற்றுலா பயணிகளுக்கான தடை நீக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை மற்றும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருகையை கருத்தில் கொண்டு திருக்குறுங்குடி நம்பிக்கோயில் மற்றும் களக்காடு தலையணை பகுதிகளுக்கு இன்று முதல் வழக்கம் போல் செல்ல வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. முன்னதாக ஏப்ரல் 28ஆம் தேதி வரை இந்த பகுதிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. செகந்திராபாத் ராமநாதபுரம் வரை இயக்கப்பட்ட வாராந்திர ரயில் சேவை பாம்பன் பாலம் சீரமைக்கப்பட்டதால் இனி வழக்கம் போல் ராமேஸ்வரம் வரை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதன்கிழமைகளில் செகந்திராபாத்திலிருந்து இரவு 9:10 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் இரவு 11:45 மணிக்கு ராமேஸ்வரம் செல்லும். ராமேஸ்வரத்திலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் காலை 9:50க்கு புறப்பட்டு மறுநாள் பகல் 12:50க்கு செகந்திராபாத் சென்றடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. முன்பு பாம்பன் பாலம் பணி காரணமாக ராமநாதபுரத்துடன் நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் விலை 5 முதல் 10 ரூபாய் வரை குறைந்துள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் விளைச்சல் அதிகரித்ததால் பெரிய வெங்காயத்தின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. முதல் ரகம் 18 ரூபாய்க்கும் 3ஆம் ரகம் 10 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கோடையில் தேவை அதிகம் உள்ள எலுமிச்சம்பழம் மொத்த விலையில் 130 ரூபாய்க்கும் சில்லறை விலையில் 180 ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது. திருச்சி சமயபுரம் கோயில் தண்ணீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்தார். சட்டப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கே.என். நேரு, திட்டம் நிறைவேற்றப்பட்டதால் நாள் ஒன்றுக்கு நபருக்கு 135 லிட்டர் நீர் வழங்கப்படும் என தெரிவித்தார். இதேபோல் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை விரிவுபடுத்த கோரிய சட்டமன்ற உறுப்பினருக்கு பதிலளித்த அமைச்சர், அதிகாரிகளோடு கலந்து பேசி வாய்ப்பிருந்தால் செய்து கொடுப்பதாக தெரிவித்தார். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் ராஜகோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் விஜயேந்திரர் வேண்டுகோளின் பேரில் காமாட்சியம்மன் கோயிலின் கிழக்கு ராஜகோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. மேலும் பயங்கரவாத தாக்குதலில் படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டி கோயிலில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இரவு நேரங்களில் பலாப்பழங்களை தேடி வரும் காட்டு யானைகளின் நடமாட்டம் குடியிருப்பு பகுதிகளில் அதிகரித்துள்ளது. பலாப்பழ சீசன் தொடங்கியிருப்பதால் தொரப்பள்ளி, புத்தூர் வயல் போன்ற பகுதிகளில் வீடுகளுக்கு முன்பு யானைகள் வருகின்றன. இதனால் மக்கள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியேற அச்சப்படுகின்றனர். ராமேஸ்வரம் கோயிலில் உண்டியல் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தொட்டுள்ளது. ராமநாத சுவாமி கோயில் மற்றும் உப கோயில்களின் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் 98 கிராம் தங்கம் மற்றும் 4 கிலோ வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டது தெரியவந்துள்ளது. உண்டியல் எண்ணும் பணியில் கோயில் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் மளிகை கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற ஸ்ரீபெரும்புதூர் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தி அருகிலிருந்த கடைகளுக்கு பரவாமல் தடுத்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. கரூரில் அமராவதி ஆற்றில் குளிக்கச் சென்ற 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சின்னாண்டாங்கோயில் ஆற்றில் நீர்வரத்து இல்லாததால் நீர் தேங்கியிருந்த குட்டையில் சிறுவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். உயிரிழந்த சிறுவர்கள் யார் என்று அடையாளம் தெரியாத நிலையில் கரூர் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மனைவியை மின்சாரம் பாய்ச்சி கொல்ல முயன்றதாக கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த முருகன் என்பவர் வீட்டின் இரும்பு கேட்டில் மின்சார வயரை பொருத்தி தரையில் தண்ணீர் ஊற்றிவிட்டு கேட்டை திறக்க மனைவியை அழைத்துள்ளார்.
கேட்டை திறந்தபோது மின்சாரம் பாய்ந்ததில் தூக்கி வீசப்பட்ட அவரது மனைவி அன்பழகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஏற்கனவே 2 முறை மனைவியை கொலை செய்ய முயன்ற முருகன் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். திருச்சி பிராட்டியூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நிரந்தர ஆர்டிஓவை நியமிக்க வலியுறுத்தி டிரைவிங் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிரந்தர ஆர்டிஓ நியமனம் செய்யப்படாததால் இந்த அலுவலகத்தில் ஓட்டுநர் உரிமம், FC எனப்படும் வாகன தரச் சான்று போன்றவற்றை பெற முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இது தொடர்பாக வட்டார போக்குவரத்து அதிகாரிகளிடம் கேட்டபோது சஞ்சீவி நகரில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து மோட்டார் வாகன ஆய்வாளர் வாரத்தில் 3 நாள் பிராட்டியூர் அலுவலகம் வர ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் விரைவில் ஆர்டிஓ நிரந்தர மோட்டார் வாகன ஆய்வாளர் நியமனம் செய்யப்படுவார் என்றும் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பட்டணம் பகுதியில் உள்ள பள்ளத்து கருப்பனார் கோயிலில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சித்திரை மாதத்தில் நடக்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நள்ளிரவு சிறப்பு பூஜைகளுக்கு பின் சுற்றுவட்டாரத்திலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட கிடாக்களை பலியிட்டு தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இக்கோயிலில் திருவிழாவின் போது மட்டுமே சுவாமிக்கு மணி அடித்து தீபாராதனை காட்டுவது வழக்கம். பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறியவுடன் மணி, வேல் போன்றவற்றை காணிக்கையாக வழங்குகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கொல்லியங்குளம் பகுதியில் அமைந்துள்ள மைனம் காவலர் பயிற்சி பள்ளியில் காவல்துறை இயக்குநர் சந்தீப் ராய் ரத்தோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பயிற்சி பள்ளியின் அனைத்து துறைகளிலும் ஆய்வு செய்த சந்தீப் ராய் ரத்தோர் அங்கு பணியில் உள்ள பணியாளர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், அவர்களுக்கு உணவு மற்றும் போக்குவரத்து வசதிகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பது குறித்து கேட்டறிந்தார். வாணியம்பாடி அருகே தண்டவாளத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மேல் நிம்மியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் வாணியம்பாடி ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தை ஒட்டி முகத்தில் காயங்களோடு சடலமாக மீட்கப்பட்டார். அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் ஆலங்காயம் வாணியம்பாடி சாலையில் பிரசாந்தின் உடலை வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 21ஆம் தேதி பிரசாந்திற்கும் மேல் நிம்மியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும் அப்போது அவர் பிரசாந்தை தாக்கியதாகவும் அதற்கு அடுத்த நாளே ரயில் தண்டவாளம் அருகே முகம் சிதைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். எனவே அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் கொலை குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பைனான்சியர் சக்திவேலை கடத்தி பணம் பறிக்க முயன்ற 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சொகுசு காரில் வந்த கும்பல் சக்திவேலை மயக்க ஸ்ப்ரே அடித்து கடத்த முயன்றபோது அவர் கூச்சலிட்டதால் அக்கம் பக்கத்தினர் வந்ததும் தப்பியோடினர். சிசிடிவி மற்றும் செல்போன் பதிவுகள் மூலம் குற்றவாளிகளை அடையாளம் கண்ட காவல்துறையினர் மீண்டும் அவர்கள் பாலக்கோட்டில் காரில் வந்து நோட்டமிட்ட போது 5 பேரையும் சுற்றி வளைத்தனர். அப்போது காரிலிருந்து குதித்த முக்கிய குற்றவாளி நவீன்குமாருக்கு கை முறிந்ததாக கூறப்படுகிறது. விசாரணையில் பணக்காரர்களை கடத்தி பணம் பறிக்கும் கும்பல் என்பதும் பல்வேறு மாநிலங்களில் அவர்கள் மீது கடத்தல் வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனியார் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சாக்குகள் எரிந்து சேதமடைந்தன. ஆத்தூர் அம்மம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கிடங்கில் ஜவ்வரிசி பேக் செய்வதற்கான 16,000 சாக்குகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் கிடங்கில் திடீரென்று தீப்பிடித்ததில் சாக்குகள் எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்த ஆத்தூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டனர். பெருந்துறை பகுதியில் வங்கதேசத்தினர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து பணிக்கம்பாளையம் மற்றும் விஜயமங்கலம் பகுதிகளில் காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். இதில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 7 பேர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கி கூலி வேலை செய்வது தெரியவந்ததை அடுத்து 7 பேரையும் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஊமையனூர் சின்னக்காரப்பட்டியில் வேடியப்பன் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. நள்ளிரவில் 2 கிராம பெண்கள் பொங்கல் வைத்து மாவிளக்கு படைத்தனர். பின்னர் கிடா வெட்டி கிராம மக்கள் வழிபட்டனர். மேளதாளத்துடன் இளைஞர்கள், பெண்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். அரியலூரில் கிணற்றில் விழுந்த தாயை காப்பாற்ற முயன்ற 11 வயது மகன் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சூர்யா என்பவர் கன்றுக்குட்டியுடன் கிணற்றில் தவறி விழுந்ததால் உடனடியாக அவரது மகன் ரட்சகன் தாயை காப்பாற்றுவதற்காக குதித்துள்ளார்.
அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தாய் சூர்யா உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே 57 வயது மனைவியை 60 வயது கணவர் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாயர்புரத்தைச் சேர்ந்த மரிய சாமுவேல் தன் மனைவி ஜோஸ்பினை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு வீட்டிலிருந்து பாலம் வரை உடலை இழுத்துச் சென்று புதைக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அதற்குள் பொழுது விடிந்து விட்டதால் உடலை அங்கேயே விட்டுவிட்டு மரிய சாமுவேல் தப்பியோடியுள்ளார். இந்நிலையில் உறவினர் ஒருவர் அவர்களது வீட்டிற்கு சென்றபோது வீடு பூட்டியிருந்ததாக தெரிகிறது. அதே சமயம் வீட்டின் முன்பு இரத்தக்கரை படிந்திருந்ததைக் கண்டு பின்தொடர்ந்து சென்று பார்த்தபோது பாலத்தின் கீழே ஜோஸ்பின் உடல் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து புகார் அளித்தார். விசாரணை நடத்திய காவல்துறையினர் தப்பியோடிய கணவர் மரிய சாமுவேலை கைது செய்தனர். தோட்ட வேலைக்கு மனைவி சென்றது பிடிக்காததால் கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்ததாக தெரிகிறது. வயதான இந்த தம்பதியின் மூத்த மகன் பெங்களூருவிலும் இளைய மகன் தென்னாப்பிரிக்காவிலும் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் லாரி மோதிய விபத்தில் தந்தை மகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியரான ஜெயபிரகாஷ் என்பவர் மகள் துளசியுடன் இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளார். அப்போது எதிரே வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான சுவாமி கண் திறத்தல் மே 13ஆம் தேதி இரவும், அரவான் திருத்தேரோட்டம் மே 14ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. இதில் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் பங்கேற்று தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெறும். மே 16ஆம் தேதி தர்மர் பட்டாபிஷேகத்துடன் 8ஆம் நாள் திருவிழா நிறைவடைகிறது. திருவிழாவை முன்னிட்டு வழக்கம் போல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே கேம்பிரணப்பள்ளி கிராமத்தில் குட்டியுடன் புகுந்த 5 காட்டு யானைகள் விளைநிலங்களை நாசம் செய்தன. வனத்துறையினர் விரைந்து சென்று யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் யானைகள் இருக்கும் பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை யானைகளை சானமாவு வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். கடலூரில் பேருந்தில் கொண்டுவரப்பட்ட 40 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கடலூர் அருகே ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது சென்னையிலிருந்து மன்னார்குடி சென்ற தனியார் பேருந்தை சோதனையிட்ட போது நவீத் அன்பு என்பவரிடம் ஆவணங்களின்றி கட்டுக்கட்டாக பணம் இருந்தது தெரியவந்தது. பணத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஹவாலா பணமா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகையில் உள்ள பழைய சுங்கத்துறை குடியிருப்பு வளாகம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாழடைந்த கட்டடமாக உள்ள இந்த வளாகத்தில் மது அருந்துபவர்கள் கடற்கரைக்கு செல்லும் பொதுமக்களிடம் அத்துமீறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அங்கு பல சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து இதனை தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூரில் பயிர் பாதிப்பிற்கு 66,000 ரூபாய் வழங்க தனியார் காப்பீடு நிறுவனத்துக்கு மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயி தொடர்ந்த வழக்கை விசாரித்த திருவாரூர் நுகர்வோர் நீதிமன்றம் 2024 குறுவை சாகுபடியில் விளைச்சல் குறைந்தும் 72 மணி நேரத்திற்குள் புகார் அளிக்கவில்லை என கூறி இழப்பீடு மறுத்த நிறுவனத்தின் வாதத்தை நிராகரித்தது. குறைவான விளைச்சலுக்கு நிவாரணமாக 31,000 ரூபாயும், மன உளைச்சலுக்கு 25,000 ரூபாயும் மற்றும் வழக்கு செலவாக 10,000 ரூபாயும் என வழங்க நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தவறினால் 12 விழுக்காடு வட்டியுடன் செலுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் உள்ள எல்லை கடவுளான ஐயனார் கோயில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த எருதுகட்டு விழா தற்போது நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக காளைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு மட்டும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவை முன்னிட்டு ஆதினமிளகி ஐயனாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 60 வயதுக்கு மேற்பட்டோர் வரிசையில் நின்று செல்லும் இடத்தில் பக்தர்கள் வசதிக்காக இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருச்செந்தூர் கோயிலில் முருகனை வழிபாடு செய்வதற்காக பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் செல்வதற்கு என
3 வரிசைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கூட்டம் அதிகமாக இருக்கும் சமயங்களில் மூத்த குடிமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். அதனை கருத்தில் கொண்டு மூத்த குடிமக்கள் செல்லும் வழியில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் வரிசையில் நிற்கும்போது மூத்த குடிமக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் என்று பக்தர்கள் வரவேற்பு தெரிவிக்கிறார்கள். சென்னை வளசரவாக்கத்தில் சரியாக மூடப்படாத பள்ளத்தால் அவ்வப்போது வாகனங்கள் விபத்துக்குள்ளாகின்றன. ராதாநகர் பிரதான சாலையில் குடிநீர் வாரியம் தோண்டிய பள்ளம் முறையாக மூடப்படாததால் அதில் ஒரு கார் சிக்கியது. இதுபோல் பாதசாரிகள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குவதாக புகார் எழுந்துள்ளது. பள்ளத்தை முறையாக மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தத்தனூரில் சாலை பணிகள் மேற்கொள்ளாமலேயே சுமார் 8,77,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை சீரமைக்கப்பட்டதாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கைவல்யம் நகரில் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்த நிலையில் சாலை அப்படியே இருக்க அறிவிப்பு பலகை மட்டும் வைக்கப்பட்டிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உள்ளாட்சி பிரதிநிதிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அறிவிப்பு பலகையில் ஒப்பந்ததாரர் பெயர், பணி தொடங்கிய மற்றும் முடித்த தேதி போன்ற விவரங்கள் ஏதும் இல்லை. இதுகுறித்து விளக்கம் கேட்க வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானியை தொடர்பு கொண்டபோது அவர் அழைப்பை ஏற்கவில்லை. நீலகிரி மாவட்டத்தில் 2வது ஒருங்கிணைந்த வரையாடுகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கணக்கெடுப்பில் வனத்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றுள்ளனர். முக்கூர்த்தி தேசிய பூங்கா மற்றும் கூடலூர் ஓவேலி மலைப்பகுதிகளில் மலை முகடுகள், நீர்நிலைகள், புல்வெளிகளில் வரையாடுகள் கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் நீலகிரி வரையாடு திட்டத்தின் கீழ் இந்த கணக்கெடுப்பு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மனநல மருத்துவமனை வளாகத்தில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளன. கடந்த 3 நாட்களில் மட்டும் 3 பெண் நோயாளிகளை நாய்கள் கடித்து குதறியுள்ளன. இதனால் நோயாளிகள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் அச்சத்தில் உள்ளனர். மருத்துவமனை வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரியும் நிலையில் சில நாய்களுக்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசி போடப்பட்டிருந்தாலும் ஆக்ரோஷமாக காணப்படுகின்றன. நோயாளிகள் மட்டுமின்றி மருத்துவமனை ஊழியர்களும் நாய்களின் தொல்லையால் அவதிப்பட்டு வருவதாக கூறுகின்றனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரியும் தெருநாய்களை உடனடியாக அப்புறப்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. வினாடிக்கு 1872 கன அடியாக இருந்த நீர்வரத்து 2369 கன அடியாக அதிகரித்துள்ளது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்கப்படும் நிலையில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் 5வது நாளாக உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. அடுத்த மாதம் கொடைக்கானலில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியையொட்டி பிரையன் பூங்காவில் நடவு செய்யப்பட்ட மலர்கள் பூக்கத் தொடங்கியுள்ளன. அடுத்த ஆண்டு மலர் கண்காட்சிக்காக கடந்த டிசம்பர் மாதம் முதல் பிப்ரவரி முடிய நீண்டகால, குறுகிய கால மற்றும் வீரிய வகை மலர்கள் நாற்றுக்கள் 3 கட்டங்களாக நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டன. அவற்றில் பாப்பி, பிளாக்ஸ், சால்வியா உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் தற்போது பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. சுற்றுலா பயணிகளை இவை கவர்ந்து வருகின்றன. இன்னும் 2 வாரங்களில் பூங்கா முழுவதும் 150க்கும் மேற்பட்ட வகையான பூக்கள் பூத்து குலுங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் திருவையாறில் நியாய விலைக் கடைகள் 3வது நாளாக மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மாத கடைசி என்பதால் ரேஷன் பொருட்கள் கிடைக்குமா என்ற அச்சத்தோடு கடைக்கு வரும் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இந்த அலைச்சல் மேலும் சிரமத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு ஊழியர்கள் பணிக்கு திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் முதல் வனவிலங்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் கட்டப்பட்டுள்ளது. நோய்வாய்ப்பட்ட மற்றும் காயமடைந்த யானை, புலி, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட அனைத்து வனவிலங்குகளுக்கும் இங்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. 123 ஏக்கர் பரப்பளவில் 19 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மறுவாழ்வு மையத்தில் அறுவை சிகிச்சை அரங்கு, தனித்தனி பாதுகாப்பு கூண்டுகள், நீச்சல் தொட்டிகள் என அனைத்து வசதிகளும் உள்ளன. மருத்துவர்கள், பணியாளர்கள் தங்கும் குடியிருப்புகளும் கட்டப்பட்டுள்ளன. வனவிலங்குகள் நுழையாமல் இருக்க அகழி, சோலார் மின்வேலி, கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து பணிகளும் விரைவில் முடிந்து மையம் திறக்கப்பட உள்ளது.
திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடைபெற்று வருவதால் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தெற்கு பிரகாரத்தில் சண்முக விலாசம் எதிர்ப்புறம் பணிகள் நடக்க இருப்பதால் 100 ரூபாய் கட்டண தரிசன பக்தர்கள் வடக்கு பிரகாரம் வழியாக சென்று தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மூத்த குடிமக்கள் கிழக்கு பிரகாரம் வழியாக சஷ்டி மண்டபத்தில் அமைக்கப்பட்ட வரிசையில் செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டு அருகே போதிய விலை கிடைக்காததால் தக்காளியை பெட்டி பெட்டியாக விவசாயிகள் சாலையோரம் கொட்டிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிக வரத்து காரணமாக 15 கிலோ பெட்டி 150 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது. விவசாயிகளிடமிருந்து 1 கிலோ தக்காளி 4 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக தெரிவிக்கின்றனர். ஆந்திராவிலிருந்து அதிக அளவில் தக்காளி இறக்குமதி செய்யப்படுவதால் உள்ளூர் சந்தையில் தக்காளி தேக்கமடைந்துள்ளது. விற்பனையாகாத சேதமடைந்த தக்காளிகளை வியாபாரிகள் பெட்டி பெட்டியாக சாலையோரம் கொட்டி வருகின்றனர். கஷ்டப்பட்டு விளைவித்த தக்காளி வீணாவதை பார்க்கும்போது வேதனையாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை போரூரில் தாயை தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறி 70 வயது மூதாட்டியை இளைஞர் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்இ நகர் பகுதியைச் சேர்ந்த காந்திமதி வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவரது கழுத்தில் இருந்த நகைகளும் மாயமானதால் கொலையாக இருக்கலாம் என்று சந்தேகித்த காவல்துறையினர் 24 மணி நேரத்தில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த அஜய் மற்றும் அவரது நண்பரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தாயை தகாத வார்த்தையால் பேசியதால் ஆத்திரமடைந்த அஜய் மூதாட்டியை கீழே தள்ளிவிட்டதாகவும் மூச்சு பேச்சின்றி கிடந்த மூதாட்டியை நண்பர் உதவியோடு தூக்கில் தொங்கவிட்டு சென்றதும் தெரியவந்தது. தப்பிச் செல்வதற்கு பணம் தேவைப்பட்டதால் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த செயினையும் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் தமிழ் ஆங்கிலம் அறியாத அலுவலர்கள் பணியில் இருப்பதைக் கண்டு மதிமுக எம்பி துரை வைகோ கொதித்தெழுந்தார். நீண்ட காலமாக அடிப்படை வசதிகளின்றி தவிக்கும் பயணிகளின் நிலையை அறிய துரை வைகோ திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள அதிகாரிகளுக்கு தமிழ் ஆங்கிலம் என இரு மொழிகளும் தெரியாததால் அதிர்ச்சி அடைந்தார். ஒரு வழியாக அவர்களுக்கு புரியும்படியாக பேசி ஆய்வுக்கு அழைத்துச் சென்ற துரை வைகோ அசுத்தமான ஓய்வறைகளையும் கழிவறைகளையும் கண்டு மேலும் கோபமடைந்தார். அலுவலர்களை கடுமையாக சாடிய அவர் பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். நம் மண்ணின் மொழியை புறக்கணித்து ஹிந்தியை மட்டும் அறிந்தவர்களை பணியில் நியமித்தால் எளிய மக்களின் குறைகளுக்கு யார் செவிமடிப்பார்கள் என்று துரை வைகோ ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். தமிழ் தெரியாதா? தமிழ் தெரியாது. English you can understand. You can understand. Can you show me the passenger facilities? இங்க இருக்கிற யூசர்ஸ் ரயில்வே பயனாளிகள் சங்கம் இருக்காங்களே அவங்க கேட்டுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு வயது சொல்லிட்டு நான் கேட்கறேன். நான் கண்டிப்பா பரிந்துரை பண்றேன். சரிங்க. தனிப்பட்டு வாங்கி அதை எப்படி தண்ணி பிடிக்க சொல்லுங்க. வாட்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க. வாட்டர் ஒப்படைங்க. இது வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒருத்தர் பண்ணுங்க. போயிட்டு கார்ல ஒரு கேர் இருக்கும். சென்னை கொளத்தூர் அருகே தாதங்குப்பம் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் தூண்களில் சுற்றப்பட்ட நிலையில் 6 மாத ஆண் குழந்தையின் சடலமாக கைப்பற்றப்பட்டுள்ளது. ராஜமங்கலம் காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தை யார், எப்படி இங்கு வந்தது என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதகையில் ஜெயில் ஹில் பகுதியில் இயங்கி வந்த பழைய அரசு மருத்துவமனை HPF பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட 700 படுக்கைகள் கொண்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இனி அனைத்து வெளிநோயாளிகள், உள்நோயாளிகள், அவசர மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவுகளும் புதிய மருத்துவமனையிலேயே செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குழந்தைகள் பிரிவு பழைய மருத்துவமனையிலும், மகப்பேறு பிரிவு சேட் மருத்துவமனையிலும் தொடரும். அவசர சிகிச்சை ஆம்புலன்ஸ்கள் இனி புதிய மருத்துவமனைக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிநவீன வசதிகளுடன் கூடிய இந்த மருத்துவமனையை முதலமைச்சர் ஸ்டாலின் இம்மாதம் 6ஆம் தேதி திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் அழகாபுரியில் 5 ஏக்கரில் பொன்னிற சூரியகாந்தி தோட்டம் கண்ணுக்கு விருந்தளிக்கிறது. கடும் உழைப்பில் உருவான இந்த தோட்டத்தில் ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவிடப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். கிளி, மயில்களிடமிருந்து சூரியகாந்தி பூக்களை பாதுகாப்பதும் சவாலாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நன்கு விளைந்த பூவில் 300 கிராம் விதைகள் கிடைக்கும் என்றும், வெள்ளக்கோவில் அரசு கொள்முதல் நிலையத்தில் 1 கிலோவுக்கு 50 ரூபாய் வரை விலை கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி 6,750 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கக் கோரி ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்கள் சமூக நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கானோர் தேர்தல் வாக்குறுதியையும் நீதிமன்ற உத்தரவையும் சுட்டிக்காட்டி முழக்கமிட்டனர். மருத்துவ காப்பீடு, அகவிலைப்படி கோரிக்கைகளையும் அவர்கள் வலியுறுத்தினர். காவல்துறையினர் கைது செய்ய முயன்றபோது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே சாத்தப்பாடியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சித் தலைவர் ஜெயவேல் என்பவரது வீட்டில் 6 சவர நகை திருடப்பட்டது. மேற்கூரை வழியாக புகுந்து கொள்ளையை நிகழ்த்தியதாக 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர். கொள்ளையில் ஈடுபட்டது ஜெயவேலின் மனைவி சந்திராவின் உறவினர் என்பதும் நண்பர்களோடு வந்து நகைகளை திருடியதும் தெரியவந்தது. மேலும் திருடிய நகைகளை அடகு வைத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காதல் திருமணம் செய்த இளைஞரின் வீட்டை பெண்ணின் உறவினர்கள் அடித்து நொறுக்கியதாக புகார் எழுந்துள்ளது. கருப்பணம்பட்டியைச் சேர்ந்த கோகுலும் ரகுபதி என்பவரின் மகளும் 3 ஆண்டுகளாக காதலித்த நிலையில் பெற்றோர் எதிர்ப்புக்கிடையே திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் ஆத்திரமடைந்த பெண்ணின் வீட்டார் 10 பேருடன் சென்று கோகுலின் வீட்டை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. வீட்டிலிருந்து டிவி, பீரோ, இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டன. தகவல் அறிந்து காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்றபோது அந்த கும்பல் தப்பியோடியது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்பகோணத்தில் கலைஞர் பெயரால் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் செல்வ பெருந்தகை ஜி.கே. மணி, சிந்தனை செல்வன், நாகை மாலி, ராமச்சந்திரன், சதன் திருமலைக்குமார், ஜஃபருல்லா, வேல்முருகன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்று விதி எண் 55 கீழ் தீர்மானம் கொண்டு வந்தனர். அவை முன்னவர் துரைமுருகன், சபாநாயகர் அப்பாவு ஆகியோரும் விதி எண் 55 கீழ் இக்கோரிக்கையை வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் பெயரால் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து மேலோங்கி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஏன் உலக அளவிலே இன்றைக்கு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு ஏன் முதலிடத்திற்கு வந்திருக்கு, நாட்டிலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி நிலையங்கள் எல்லாம் உருவாவதற்கு காரணம் பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான தலைவர்கள் ஒருவராக நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கல்வியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டதைப் போல பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு விரைவில் அவர் பிறந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி குறிப்பிட்டது போல எந்தவித தயக்கமின்றி நான் அறிவிக்கிறேன், அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதியான செய்தியை மீண்டும் சொல்லுகிறேன். எந்தவித தயக்கமின்றி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அமைகிறேன். நன்றி, வணக்கம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. வினாடிக்கு 1872 கனடியாக இருந்த நீர்வரத்து 2369 கனடியாக அதிகரித்துள்ளது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனடி நீர் திறக்கப்படும் நிலையில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் 5வது நாளாக உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வருகின்றது. ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் பத்திரமாக சென்னை திரும்பினர். ஜம்மு காஷ்மீர் மக்கள் மிகவும் அன்பானவர்கள் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட நிலையில் அங்கு சுற்றுலா சென்றிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை அழைத்து வர தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது.
முதற்கட்டமாக மதுரை, கும்பகோணம், ஈரோடு, திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுற்றுலா சென்ற 25 பயணிகள் டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக இன்று அதிகாலை சென்னை திரும்பினர். இரண்டாம் கட்டமாக டெல்லியிலிருந்து ஹைதராபாத் வழியாக 48 பேர் சென்னை திரும்பினர். அவர்களை அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையர் வள்ளலார் வரவேற்றார். சென்னை திரும்பிய அவர்கள் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு வாகனங்கள் மூலம் தங்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் புதிய தலைமுறையிடம் பேசிய அவர்கள் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். சுவிட்சர்லாந்துன்னு பேர் அந்த இடம், சூப்பரான பிளேஸ் சார். அது ஆக்சுவலாக அதை வச்சு தான் வந்து டூரிசம் டெவலப் ஆகுது, லோக்கல் பீப்புள்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு சதினால வந்த பிரச்சனை சார். அது லோக்கல் பீப்புள்ஸ் அவ்வளோ கைண்டாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க. எங்களை பதட்டப்படாமையும் பாதுகாப்பையும் கரெக்டாக வந்து டிரைவர்ஸும் சரி லோக்கல் பீப்புள்ஸும் சரி நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் கூட வந்தவருக்கு ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சார். அவரையும் வந்து பார்த்தோன்னா சேஃபாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு, இதில் வந்து பார்த்தோன்னா எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு டக்கு ஒரு தடவை தான் சார் சொன்னாங்க. ஒரு 2 சைடும் வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷனில் ஏறி நின்றுட்டு இந்த எமர்ஜென்சி கத்திட்டு போகிறான், 2 சைடு தொத்திக்கிட்டு. அவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா நம்மளை பாதுகாக்கிறாங்க அவங்க. ஆக்சுவலாக நாங்கள் டெரர் அட்டாக் நடந்த இடத்துக்கு போகலான்னு தான் இருந்தோம். ஆனால் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, டிலே ஆனதுனால. என்னன்னு கேட்டால் வந்து மான்சூன் பிரச்சனைன்ட்டாங்க. அதை பயன்படுத்தவே இல்லை இந்த மாதிரி அட்டாக்னு. மான்சூன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இருந்த லொக்கேஷன் வந்து பெஹல்காம்ல தான் நாங்கள் இருந்தோம், பேத்தல் வேலின்னு ஒரு லொக்கேஷனில். ஸோ இன்சிடென்ட் நடந்தது ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நடந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்னென்னமோ சவுண்ட்ஸ்லாம் கேட்டுச்சு, பட் அது இஷ்யூன்ற சவுண்ட் எங்களுக்கு தெரியாது. பட் லோக்கல் பீப்புள்ஸ் எங்க நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. மிலிட்ரி வந்து செகண்டரி தான், மிலிட்ரி வந்து இன்னும் யாருக்கும் ஆகக்கூடாதுன்னு தான் பார்த்தாங்களே வெளியே. லைக் அங்கேருந்து லோக்கல் பீப்புள்ஸ் தான் எங்களை சேஃப் பண்ணி கீழே கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு 1000 வெஹிக்கிள்ஸ் 5 to 10 மினிட்ஸில் கிளியர் பண்ணி, ஒரு அங்கிருந்த எல்லா லொகேஷனுமே பார்த்தீங்கன்னா செம்ம இன்க்ளைண்டா ஒரு 30-40 டிகிரிஸ் இருக்கும் எல்லா ரோடுமே. அதில் எங்களை ஒரு 80 to 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் எவாக்குவேட் பண்ணணும். லைக் அந்த அது எப்படின்னா மிலிட்ரிக்கு ஈக்குவலாக அவங்க ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ அதை அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும்.